ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 15 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். இதிசு விதித வேத்யாம் தேவகே தேவகூதிம் கிருதனுதிமனுகிருஹ்ய த்வம் கதோ யோகி சங்கைஹ விமலமதிரதாசௌ பக்தி யோகேன முக்தா த்வமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்சாம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 8வது ஸ்லோகத்தோட தேவகூதிக்கு அவர் உபதேசம் பண்ணி முடிச்சிட்டார். முடித்த உடனே தேவகூதி என்ன பண்ணுறா, அது பின்பற்ற சொல்கிறது தான் இந்த 9வது ஸ்லோகம். குருவாயூரப்பா அறிய வேண்டியதை எல்லாம் அவ அறிஞ்சுன்னு விட்டா. அதுக்கப்புறம் குருவாயூரப்பா கபிலரை நன்னா வணங்கினான். ஏன்னா அவர் தான் ஆச்சாரியன். மகனாக இருந்தால் கூட குருவாயூரப்பா நீ தானே அங்கே அவதரிச்சிருக்க, ரெண்டாவது அவளுக்கு ஆச்சாரியன் அவர் தானே, அதனால் கபிலரை வணங்கினாள். அதுக்கப்புறம் குருவாயூரப்பா நீ நன்னா அனுகிரகம் செஞ்ச பின் கபிலர் என்ன பண்ணார், யோகிகளோட உலகில் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய கிளம்பி விட்டார். தேவகூதி என்ன பண்ணா, தூய மனதோடு பக்தி யோகத்தில் ஈடுபட்டு முக்தி அடைந்தாள். குருவாயூரப்பா கபிலராக அவதரித்த நீ உலக நன்மைக்காக வடகிழக்கு திசை நோக்கி பயணித்து இன்றும் தவம் புரிகிறாய் அப்படிங்கிறார். கபிலாவதாரம் எப்போ நடந்தது, கிருத்தயுகத்தில் நடந்தது. இப்போ பட்டத்தில் இருக்கிறது கலியுகம். அதனால் ப்ரெசன்டர்ஸில் சொல்கிற நிகழ்காலத்தில் இப்பொழுதும் நீ தவம் புரிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு முடிக்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 15 10வது ஸ்லோகம். பரம கிமு பஹூப்யா தத்பதாம் போஜ பக்திம் சகல பய விநேத்ரிம் சர்வ காமோபநேத்ரிம் வதசி கலு திருடம் த்வம் தத்விதூயாமயான்மே குரு பவன புரேஷ த்வையுபாதஸ்தம் பக்திம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 10வது ஸ்லோகம் பலஸ்துதி ஸ்லோகமாக அமைச்சிருக்க. குருவாயூரப்பா பரமனே, இதற்கு மேலே சொல்ல என்ன இருக்கு, ஒன்றே ஒன்றுதான். உன் திருவடி தாமரையில் செலுத்தக்கூடிய பக்தியானது அனைத்து பயங்களையும் போக்கி விடுகிறது, அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. அதான் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு சொல்வாளே, அதை ரெண்டையும் அது கொடுக்கறது. நீயே உறுதியாக சொல்லிவிட்டாய். அதை மாதிரி நீ இனிமேல் என்ன பண்ணணும், என்னோட வாத நோயையும் பிறவி பிணையும் போக்கி அருள வேண்டும். குருவாயூரப்பா அதுக்கு உன் மீது பக்தி ஏற்பட நீயே அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த பலஸ்துதி ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார். இதோட பாகவதத்தோட 3வது ஸ்கந்தம் வரைக்கும் முடிச்சிருக்கார்.